அதாவது இந்த தருணத்தில் நாம இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. நான் இப்பதான் இந்த வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், வள்ளுவருடைய குரல்ல கல்லுண்ணாமை பத்தி இருக்குன்னா அப்போதிலிருந்தே இது இருக்குன்னு அர்த்தம். இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தாக்க வேண்டும். இப்ப அதுதான் சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இது இருக்கு. இது நிறைய ஆலைகள்ல இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள். மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவும் உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கிற. அமெரிக்காவே ஒரு உதாரணம். அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். அதே பாடத்தை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவேர்னஸ் பத்தினது தான் இந்த சைக்கியாட்ரி அப்படின்னு நான் சொல்றது. வருமானம் ஈட்டும் எந்த அரசும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் ஒரு தற்பயனை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது கவுன்சிலிங், ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பதுதான். மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்து அல்ல, தெரிந்து செய்யப்பட்டதுதான். அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்ற விஷயம் இல்லை, இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும். எப்படி டிராபிக்ல ரெட் லைட் இருக்குதோ இது இருக்கும்போது போகாதுன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு மனதில் படும்படி எடுத்து சொல்லும் அறிவுரைகள் வர வேண்டும். அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. விமர்சனம் எத்தனை அரசுகளை விமர்சனம் செய்ய முடியும்? காரணம் பல அரசுகள்.